அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, பரிசுத்த தேவன் இந்த தேவனுடைய நாளிலே நாம் ஆராதனை வேளையிலே மகாராஜாவின் நகரத்தை குறித்து பார்ப்போம். அது பெரிய சப்ஜெக்ட் ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த மகாராஜாவின் நகரத்தை குறித்து பார்த்தோம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை வைத்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இது ஏற்கனவே இதை குறித்து இங்கே நம்ம சபையில் பேசணும்னா அப்படின்னு தெரியல. ஆனாலும் இது பிரயோஜனமான ஒன்றாக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் இது எவ்வளோ முக்கியம், பரிசுத்த வேதாகமும் எவ்வளோ முக்கியம், நம்ம கையில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, இதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வசனத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமாம், இது பார்த்தாச்சுன்னா இந்த வசனத்தை சங்கீத புத்தகத்துல 119வது சங்கீதம் அதிகமான வசனங்கள் நிறைந்த சங்கீதம். அந்த சங்கீதத்துல 18வது வசனத்துல இந்த வார்த்தை வருது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தது. இது ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய பைபிள், எல்லார் கையிலையும் பைபிள் இல்லையா? இந்த பைபிள் தான் நம்ம வேதம் அப்படின்னு சொல்றோம். இந்த வேதத்தை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உமது வேதம். இந்த வேதம் என் கையில வந்திருக்கு அப்படின்னு பேசினா, இது நான் பிஎஸ்ஐ பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலையோ அல்லது நான் யார்கிட்டயோ வாங்கி அப்படி எனக்கு கையில கிடைச்சது அப்படி கிடையாது. இந்த பைபிள் இன்னைக்கு என் கையில வந்திருக்கு அப்படின்னா கர்த்தருடைய வேதம், உமது வேதம். இதில் இருக்கக்கூடிய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை. அப்போ இது என் கையில இருக்கிறது யாருடைய வேதம்னா கர்த்தருடைய வேதம். அதுதான் நாம ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துல முதல்ல நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கர்த்தருடைய வேதம். அதை என் கையில அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வேதத்தை என் கையில அவர் கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த தாட், இந்த மைண்ட் நமக்குள்ள வரணும். இந்த வேதம் என் கையில இருக்குது. என் கையில இருந்தாலும் இது என்னுடைய புக் இல்லை, இது கடவுளுடைய புத்தகம். யாருடைய புத்தகம்? இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஜீவனும் ஆவியும் நிறைந்த எழுத்துக்கள். பல முறை நம்ம படிச்சிருக்கோம். யோவான் 6வது அதிகாரத்துல 63வது வசனத்துல இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள். யோவான் 6:63 நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் யார் எனக்கு சொல்லக்கூடிய வசனம்? அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வசனங்கள். இப்ப இது அவருடைய வேதம், இந்த வசனம் அவர் எனக்கு சொல்லக்கூடிய வசனங்கள். அப்ப இந்த பைபிள் நான் கையில எடுத்துட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் படிக்கிறேன். அதான் அங்க அந்த யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள், பரிசுத்த தேவன் எனக்கு சொல்லும் வசனங்கள். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு உமது வேதத்தில் உள்ள. இது முதலாவது, இது அவருடைய வேதம், கர்த்தருடைய வேதம். சங்கீதத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஆமா, அப்ப இந்த வேதத்தை அவர் என் கையில கொடுத்துருக்காரு. அப்ப இந்த பைபிள் இது என்னுடையது கிடையாது, அவருடையது. அதனாலதான் பார்த்தாச்சுன்னா
இந்த 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 பைபிள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல வல்லமை இருக்கிறதுனால தான் வந்து பார்த்துச்சுன்னா இதை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா வீட்டில் இருக்கிற பிசாசு வெளியே ஓடு. அல்லேலூயா. ஆமா, வேற எதுனா படி ஒண்ணுமே செய்யாது. இதை எடுத்து படிச்சு அந்த வீட்டில் தொல்லை இருந்துச்சுன்னா அந்த தொல்லைக்கு ஒரு எல்லை முற்றுப்புள்ளி வந்துடும். ஆமா, ஒரு சில அதிகாரங்களை படிக்க 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 இருக்க முடியாது. அப்போ உமது வேதம், ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கைகளில் கொடுத்த வேதம். அதனால கடந்த வாரத்தில் பார்க்கும்போது இந்த புக்கை எடுத்து அந்த கந்தாகை அப்படிங்கிற அந்த மந்திரியை எடுத்து படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய தூதனை அனுப்பி அந்த ஏசாயா 53வது அதிகாரத்தினுடைய விளக்கத்தை அவனுக்கு சொல்றாரு. ஏன்னா அவன் படிச்சது கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. அப்ப இங்க உமது வேதம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes to see the wonderful truths in your instructions, your law. அப்போ உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, அப்ப வேதத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கா இல்லையா? ஹலோ, பைபிள்ல மிராக்கிள்ஸ் நடந்திருக்கா இல்லையா? ஃபுல்லா மிராக்கிள்ஸ் தான். உண்மை தானே? பைபிள் ஃபுல்லாவே நிறைய மிராக்கிள்ஸ் தான். ஆண்டவர் எத்தனையோ மிராக்கிள் செய்தார் இல்லையா? என்னெல்லாம் செய்தாரு ஒண்ணு சொல்லுங்க. என்னங்க செய்தாரு? குருடனுடைய கண்களை திறந்தார், செவிடனுடைய காதுகளை கேட்க செய்தார், முடவர்களை, ஆமா, அப்புறம் இது அதாவது மரித்து போனவர்களை உயிரோட எழுப்பினார் இல்லையா? வியாதியா இருந்தவர்களை குணமாக்கினார். அவர் நம்பி வந்த எல்லாருக்குமே சுகத்தை கொடுத்தார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தாரு. 7 அப்பம் சில மீனை 4000 பேருக்கு கொடுத்தாரு. சமுத்திரத்தை 2ஆ பிரித்தாரு. ஆற்றை 2ஆக பிளந்தார். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இப்படி அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே வந்து அதாவது மனுஷனுக்கும், அதாவது நாசிலே சுவாசமுள்ள மனிதர்களுக்கும் செய்தார். அவர் படைத்த அத்தனை இயற்கையிலும் அவர் செய்தார். அல்லேலூயா. அத்திமரத்தை ஒரே நாள்ல பட்டு போக செய்தார். உண்மையா பொய்யா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியானார். வயசான தாத்தா பாட்டிக்கு குழந்தை பிறந்துச்சு. இதெல்லாம் வந்து தேவன் செய்த அதிசயமா இல்லையா? ஹலோ, உண்மை தானே? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எங்க படிச்சீங்க? பைபிள்ல படிச்சீங்க. பைபிள்ல ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துல எப்படி போட்டுருக்குன்னா உமது வேதத்துல அதிசயங்களை அப்படின்னா அந்த அதிசயங்கள் எல்லாம் முடிந்ததா முடியாததா? சோ அந்த அதிசயங்கள் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே நடந்து முடிந்தது. இப்ப அதற்கு பிறகு அடுத்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா நான் எப்படி ஆரம்பிக்குது? இப்போ நாம வந்து முடிஞ்சிட்டோமா, உயிரோட இருக்கிறோமா? இப்ப பைபிள்ல நடந்த அதிசயங்கள் எல்லாம் முடிந்தது. காற்றையும் கடலையும் அதட்டினார். இயற்கையை அவர் கைக்குள் இயற்கை இருந்தது. அவருடைய அதிகாரத்துக்கு இயற்கை கீழ்ப்படிந்தது. அவருடைய அதிகாரத்தினாலே மனிதர்கள் வாழ்விலே அநேக மாற்றங்கள் உண்டானது. அது அப்போ நடந்த சம்பவம், வரலாறு, ஹிஸ்டரி, அதை படித்தோம். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் பார்க்கும்படிக்கு அப்படின்னா நடந்து முடிந்தது. அதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன், அதை குறித்து நான் தியானித்தேன். ஆனா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஐ அம் இன் லைஃப். நான் உயிரோடு இருக்கிறேன். நான் பார்க்கும்படி அன்றைக்கு நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் வாழ்க்கையில என்னுடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் இங்க இந்த வசனத்துல அவர் சொல்வதை பார்க்கிறேன். நான் பார்க்கும்படி அன்றைக்கு இந்த பூமியிலே இந்த வேத புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் செய்த அத்தனை அற்புதங்களையும் நான் படித்தேன், அதை தியானித்தேன். எத்தனையோ காரியங்களை நீர் செய்திருக்கின்றீர். ஆனால் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். என் வாழ்க்கையில பைபிள்ல சொல்லப்பட்ட சம்பவத்தை போல என் வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும். அதை
என்னுடைய கண்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் இங்க இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. நான் பார்க்கும்படிக்கு, ஆம், நான் பார்க்க வேண்டும். To see the wonderful truths in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கணும். இதைத்தான் இந்த வசனம் இன்றைக்கு இந்த நேரத்தில் நமக்கு உணர்த்துகிறது. உமது வேதத்திலுள்ள அதிசயங்கள் அநேகம், அவைகள் முடிந்தது, அவைகளை நாங்கள் தியானிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களுடைய நாமத்தை நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையில இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை போல என் வாழ்க்கையிலையும் நீர் அற்புதத்தை செய்ய மாட்டீரா? என்னுடைய கண்கள் அதை பார்க்காதா? அதை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த விஷயத்தை தான் இந்த வசனம் மூலமா நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்ப என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப பைபிள்ல நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுல ஒரு அற்புதத்தை, ஒரு மிராக்கிளை, ஒரு எக்ஸாம்பிளை இந்த நாள்ல நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கணும். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 26 வரை. எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம், நல்ல சத்தமா, மொத்த பேருக்கு கேட்கணும், 25 பேருக்கு கேட்கணும். லூக்கா 5வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 26 வரை. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேய நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. the power of the Lord. கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல். அது எப்படிப்பட்ட ஆற்றல்னா, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அந்த நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றல். அப்போ தேவனுடைய ஆற்றல் ஒவ்வொரு விதமா இருக்குது. இந்த இடத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் என்னன்னா, பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய ஆற்றல். சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கும் போது அங்க பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அங்க வேற ஒரு வல்லமை அவர் அனுப்புறார். பலத்த கீழ்காற்றை அனுப்பி அப்படின்னு போது அது வேற விதமான வல்லமை. ஆனா இங்க அவர் பயன்படுத்தக்கூடிய வல்லமை பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை. அல்லேலூயா. அடுத்த வசனம் 18. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு, பாருங்க, இங்க சொல்லப்படுது படுக்கையோடு எடுத்துக்கொள்ள கொண்டு வரப்பட்ட திமிர்வாதக்காரன். அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். பாருங்க, எப்படியாவது இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டுக்குள்ள அவரை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்றது யாரு? பிணியாளி இல்ல, பிணியாளியோடு கூட இருக்கக்கூடிய அந்த அவனை சுமந்து கொண்டு வந்த அந்த வாலிபர்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் அவனை படுக்கையோடு இறக்கி. பாருங்க, வீட்டுக்கு மேல ஏறுறாங்க. ஒரு பிணியாளியை கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து வீட்டுக்கு மேல ஏறுறாங்க. அப்போ வீட்டுக்கு மேல ஏறினா ஒத்துக்குவோமா? ஆனா இங்க 4 பேர் சேர்ந்து வீட்டு மேல ஏறி தட்டோடுகள் வழியாக, ஓடுகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிராமங்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா கூரை வீடு தான் இருக்கும். இது தட்டோடுகள்னு பைபிள்ல போட்டுருக்கு. அப்படின்னா ஓட்டு வீடு. ஸோ இது ஃபிளாட் டைல்ஸ். தட்டோடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சமமாக இப்படி போடப்பட்டிருக்கிற ஓடு, இப்படி கிராஸ்ல இருக்கு, இப்படி போடப்பட்டிருக்கிற ஓடு, அதான் தட்டோடுகள். அப்படின்னா அந்த வீடு தட்டு ஓடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சைட்ல ஸ்டெப்ஸ் இருக்கலாம், பிளஸ் இந்த மாதிரி மெத்தட் இருக்கும். அதான் தட்டோடு. அந்த ஓடுகளை சமமாக போட்டிருக்கிறாங்க, அதான் தட்டோடு. இப்போ அதனால இந்த தட்டோடுகள் வழியாக அந்த சைடு வழியா அவங்க மேல ஏறுறாங்க. அதான் வீட்டுக்கு மேல் ஏறி, வீட்டுக்கு மேல ஸ்ட்ரைட்டா ஏற முடியாது, அதனால சைடு வழியா அவங்க ஏறுறாங்க. வீட்டுக்கு மேல ஏறி, இப்ப சைடு மேல ஏறினாதான் அந்த வீட்டுக்கு மேல நிக்க முடியும். அதனால அந்த சைடுல ஏறி அவங்க வீட்டுக்கு மேல நின்று அந்த ஓடெல்லாம் பிரிக்கிறாங்க. சமதள ஓடு, பிளாட் டைல்ஸ், அது பேன் டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ரிசர்ச்ல பார்க்கும்போது கூரையை மூடும்படி
அதாவது அந்த வீட்டு தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா மேல தங்கக்கூடாது, சமதமா இருக்கும், ஆனா தண்ணி மேல தங்கக்கூடாது. அப்ப அந்த ஓடு எப்படி இருக்குன்னா இந்த பொசிஷன், அதாவது அது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா வளைவுள்ள ஒரு வகை ஓடு, கூரை மூடக்கூடிய வளைவுள்ள ஒரு வகை ஓடு. அந்த ஓடு இப்படிதான் இருக்கும், தண்ணி வந்தாலும் அது அப்படி ஸ்ட்ரைட்டா கீழே போகும் அந்த மாதிரி. அப்படி அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கூரை அமைக்கப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு மேலே ஏறி அந்த தட்டோடுகளை எல்லாம் எடுத்துட்டு உள்ள அந்த பிணியாளிய இறக்குறாங்க. அந்த பிணியாளி எப்படிப்பட்டவன், அவனுக்கு வந்திருக்கிற அந்த வாதம், அதாவது அது எப்படி சொல்லப்பட்டது, திமிர்வாதம் போட்டு. திமிர்வாதம் அப்படின்னா பேரலைஸ் பால்சி, பேரலைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பாதிக்கப்பட்ட அவனை கீழே இறக்குறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? 20வது வசனம் படிங்க. 20. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, he saw their faith. திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்க ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு நடக்க முடியல, அவனால எதுவுமே பண்ண முடியல. ஆனா முதல்ல ஆண்டவர் அவனை குணமாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் அந்த பரிபூர்ண சுகத்தையும் குணத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வீட்டுக்கு நேராக பயணம் செய்வது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில நம்முடைய பாவங்களை மன்னித்தவர் இயேசு. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி 21வது வசனம் சொல்லுகிறோம். ஏன்னா 21வது வசனத்தை படிங்க. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். பாருங்க, ரொம்ப அழகான இந்த வார்த்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அவங்க என்ன டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா, இவன் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? இவன் மனுஷன். இவன் யாரு? பாவங்களை மன்னிக்கிறவர் யாரு? தேவன். இந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க, வெளியே டோர். அப்ப பாவங்களை மன்னிக்கிறவர் யாரு? தேவன். ஆனா இவன் மனுஷன். சொல்றது யாரு? வேத பாரகர். அப்படின்னா பைபிள் பத்தி நல்லா படிச்சு கற்று அறிந்த அறிஞர்கள். இவன் மனுஷன் யார்? இவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? அப்போ இந்த பூமியில தேவன் இருந்தும் அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக, அவன் மனிதன் என்ற உணர்வோடவே அவர்கள் இருக்கிறார்கள். பாவங்களை மன்னிக்க இவன் யார்? இவன் மனிதன். ஆனா அவர் சொல்றாரு, பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நான் தேவன். இவங்க சொல்றாங்க, நீ மனுஷன் அப்படின்னு. அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் தேவன். மறைமுகமா சொல்றார். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். பாவத்தை யார் மன்னிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. 22. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவங்க சொன்னாங்க, பாவங்களை மன்னிக்கிறவர் தேவன். இப்ப தேவன் தான் இப்ப எப்படி வந்திருக்கிறாரு? மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறாரு. அதனால இவர் தெளிவா சொல்றாரு, பூமியில இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. I am God அப்படின்னு அவர் வந்து ஓப்பனா வெளிப்படையா சொல்லாம பாவங்களை மன்னிக்க, ஏன்னா இவர் வந்து மாம்சத்துல வந்திருக்கிறார், அதனால எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அவங்க விசுவாசிக்கல. அவரு அடுத்து சொல்றாரு, 24வது வசனம் படிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். I say to you, stand up and take your bed and go to your home. எடுத்துட்டு போப்பா வீட்டுக்கு அப்படிங்கிறார். படுக்கையை எடுத்துட்டு போன்னு சொல்றார். ஆமா, நீ முதல்ல எழுந்து
அதுக்கப்புறம் நீ உன் படுக்கையை எடுத்துக்கோ. அவன் படுக்கையோட தூக்கிட்டு வந்தாங்க. இவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்து நீ போ, உன் வீட்டுக்கு போ அப்படின்னா. அடுத்த வசனம் படிங்க. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் கழிச்சு போனானா உடனே போனானா? இம்மீடியட்லி. பிணியாளிகளை சுஸ்தமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த தேவனுடைய வல்லமை உடனடியாக அவனுக்குள் கிரியை செய்தது. அல்லேலூயா. ஏன் கிரியை செய்தது? எதனால கிரியை செய்தது? தேவன் அவனை குணமாக்கினார். தேவன் அவனை எதனால குணமாக்கினார்? வார்த்தையினால குணமாக்கினார். ஆனா அவர் எதனால குணமாக்கினார்? 20வது வசனம் படிங்க. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. அல்லேலூயா. தேவன் அந்த தூக்கிட்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டு கோட்டைக்கு வீட்டு கூரையை பிரிச்சு அந்த ஓட்டுல இருந்து கீழே இறக்குறாங்க. அப்போ இவங்க விசுவாசம் சாதாரண விசுவாசம் கிடையாது. நிச்சயமா அவரால் குணமாக்க முடியும் அப்படிங்கிற விசுவாசம் அந்த 4 பேருக்கு இருந்ததுனால தான் படுக்கையோட கீழே இறங்கிருக்காங்க. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு படுக்கையாக இருந்த ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை பரிசுத்த தேவன் நொடி பொழுதிலே குணமாக்கி, பேரலைஸ்டு, திமிர்வாதம், நொடி பொழுதிலே குணமாக்கி அற்புதமாக அவன் மறுபடியும் அதே படுக்கை எடுத்து திரும்பி போறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இல்லையா? இன்னைக்கு விசுவாசிகளுக்கு விசுவாசம் இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆந்திராவுக்கு போறோம், ரங்காரெட்டி வீட்டுக்கு போறோம். 6 மாசத்துக்கு முன்னாடி போகும்போது சிஎம்சியில் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. கால் கட்டாயிடுச்சு, தொடை நரம்பு கட்டாயிடுச்சு, எலும்பு மேஜர். இது ஆபரேஷன் பண்ணாம ஒன்னால நடக்கவே முடியாது, உடனடியாக ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அந்த டைம்ல தான் அந்த ஊருக்கு பிரேயருக்கு போறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு வரைக்கும் மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஆனா மனுஷன் நடக்கவே முடியாது, படுக்கையிலே கிடக்கிறாரு. கார் வச்சு ஒரு ட்ரிப் வந்து போறதுக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாடகை வச்சு சிஎம்சி ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பிறகு அவங்க வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணி அதற்கு பிறகு மனுஷன் குச்சி எடுத்து ஊனி நிற்க ஆரம்பிச்சாரு. குச்சியில் அப்படியே 2 கையில 2 பக்கமும் குச்சி வச்சு ஒரு இது வாங்கி கொடுத்தோம். 2 பக்கம் வச்சு நடத்துல ஒரு ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தோம். அதுல நடக்க ஆரம்பிச்சாரு. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒண்ணுல ஊனி நடக்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள அந்த கையில இங்க வச்சிருக்கிறத தூக்கி உதவி போட்டுட்டு ஒரே ஒரு குச்சி மட்டும் ஸ்டைல ஆடு ஓட்டுற மாதிரி ஒரு குச்சி வச்சிருந்தாரு. அந்த குச்சி வச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. இப்போ கடந்த மாசம் போயிருக்கும்போது சொல்றாரு, இப்ப நான் நடந்து போறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. எப்படி சொன்னாரு? நடந்து போறேன் அப்படின்னாரு. பாத்ரூமுக்கு நான் நடந்தே போறேன், பக்கத்துல கொஞ்சம் தூரம் நடந்தே போயிடுறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு இருக்க விசுவாசம் நாசியில ஜீவ சுவாசத்தை கொடுத்த கிறிஸ்துவனுக்கு இல்லை. தேவன் விடுதலையை கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர் என்ற உணர்வு இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லை. தேவனை அறியாத அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சிட்டேன், காவி வேட்டியை விசிறி அடிச்சிட்டேன், திருநீர் பட்டை கொட்டை எல்லாத்தையும் விசிறி அடிச்சிட்டேன், சோத்திரம் மட்டும் தான் சொல்றேன். எஸ் அப்பா சோத்திரம், அவ்வளவு. போன மாசம் போகும்போது அவங்க தான் ஒரு பை நிறைய மிளகா கொடுத்தாங்க. அதில் தான் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. மாங்காய் ஊறுகாய் அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பேக் ஃபுல்லாக கொடுத்தாங்க. காஞ்ச மிளகா, என்னென்ன இருக்குதோ எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. புறஜாதி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான அதுதாங்க விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் செத்து போயிருக்கு. வாய் மட்டும் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. பைபிள் பிரமாதம். உமது வேதத்துக்குள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, அதான் முக்கியம். இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார்.
அந்த 26வது வசனம் சொல்லுகிறது. 26வது வசனம் படிங்க சத்தமா. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு யாரை மகிமைப்படுத்தினார்கள்? எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, நடந்து போறதை பார்த்து. உன் வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்களை பார்த்து உன்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் ஆச்சரியப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. படிங்க அடுத்து. அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று, ஆமாங்க, அதிசயமான காரியங்களை என்று கண்டோம். இன்று கண்டோம். இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? இன்று கண்டோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ அதிசயமான காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துல உறுதியாகு. பாருங்க, 4 நாள் ஆயிற்று, நானுமே வீட்டு ஜெப கூட்டம் நடத்தக்கூடிய மார்த்தாள். அல்லேலூயா. பெத்தானியாவுல கிராமத்துல அருமையான வீட்டு ஜெப கூட்டத்தை நடத்தக்கூடிய மார்த்தாள். சமோசா, மிச்சர், டீ, பிஸ்கட் எல்லாம் கொடுத்து ரெகுலரா இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தக்கூடிய மார்த்தாள். அவ சொல்றா, என்ன சொல்றா? 4 நாள் ஆயிட்டுமே நானுமே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால். யாருக்கு சொன்னார்? புறஜாதிக்கு சொன்னாரா? உள்ள உட்கார்ந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு வார்த்தையை சொன்ன மார்த்தாளுக்கு சொன்னாரா? அது மாங்காவே இருக்குது கடைசி வரைக்கும். விசுவாசத்துல கடைசி வரைக்கும் அது சரியான மங்குனியா இருக்கு, மாங்காவா இருக்கு. திருந்தல்ல, வசனத்தை கேட்டு திருந்தல்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா? எத்தனை முறை சொன்னேன் உன்கிட்ட. ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்டார் மார்த்தாள். என்ன வார்த்தை சொன்ன? 4 நாள் ஆயிடுச்சு. அப்ப இங்க இந்த விசுவாசம் என்ன பண்ணிடுச்சு? இந்த திமிர்வாதக்காரனுக்கு நொடி பொழுதுல சுகத்தை கொடுத்தது. அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். இதுதான் முக்கியம். அதிசயமான காரியங்களை என்று கண்டோம். என்று கண்டோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை நான் பார்க்க வேண்டும். என்று பார்க்க வேண்டும். ஆமா, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அற்புதமான காரியங்களை இன்று கண்டோம். விசித்திரமான காரியங்களை இன்று கண்டோம். நம்ப முடியாத காரியங்களை இன்று கண்டோம். நினைக்க முடியாத காரியங்களை இன்று கண்டோம். We have seen amazing things today. We have seen wonderful things today. We have seen strangeable things today. We have seen incredible things today. We have seen unthinkable things today. ஆமா, நினைத்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் விசுவாசத்தில் நீ மரித்து போயிருந்தால் நிச்சயமாக நாருமே என்ற எண்ணம் தான் உனக்கு இருக்குமே தவிர அவர் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வருகிறவர் என்ற விசுவாசம் உனக்கு இருக்காது. மார்த்தாளிடத்தில் அந்த விசுவாசம் தான் காணப்பட்டது. இன்றைக்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும். என் கண்களை திறந்திரலும். ஏதோ ஒப்புக்கு சப்பானா இல்லாம கர்த்தாவே உண்மை உள்ளவனாக, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனாக, உமது வேதத்தில் காணப்பட்ட அதிசயங்களை என் கண்கள் பார்க்கும்படிக்கு என் வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. நான் விசுவாசத்தில் நான் மார்த்தாளை போல நான் இருக்க மாட்டேன். நெகட்டிவ் ஸ்பைரல், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் மைண்ட் செட் எனக்குள்ள வேலை செய்யாது. வெளிப்புறமாக நான் மிகுந்த அலங்காரத்தை பண்ணிக்கொண்டு உட்புறமாக நான் ஒரு ஒற்றடை அடிக்கப்பட்ட அல்லது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கற்சுவரை போல நான் இருக்கக்கூடாது. கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். விசுவாசத்திலே வல்லமை உள்ள மகனாக என்னை மாற்றும். உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். Open my eyes to see the wonderful truths in your instruction or your law. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரும். உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். எனக்கு நீர் செய்யக்கூடிய அந்த ஆச்சரியமான காரியங்களை இந்த சமுதாயம் பார்க்க வேண்டும். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்வார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே
ஒரு பாடலை பாடும் பொழுது பொருளாக தேவனை கனம் பண்ணும். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் அழைக்கும் தப்பாமலே, தாயகம் அழைக்கும் தப்பாமலே. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்தி ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்த மன்னாவுக்காக நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே பெண்கள் பகுதியில் சிஸ்டர் சாந்தி ஜெபிக்கட்டும், ஆண்கள் பகுதியில் சகோதரர் சுதர்சன் ஜெபிக்கட்டும். வல்லவரை வாக்கு மாறாதவரை கிருபை உள்ளவரை அப்பா உங்கள் நாட்களோடு துதித்து சோதரிக்கிற ராஜா அப்பா அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களை நீங்க வழிநடத்தினதே மற்றும் நன்றி ராஜா. ஒவ்வொரு வேலையும் தகப்பனே எங்களுக்கு கிருபியாய் ஆண்டவரை காண செய்ததே மற்றும் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பதற்காக எமக்கு நன்றி. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் வந்த ஒவ்வொருவரும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டதுக்காக எமக்கு நன்றி ராஜா. அப்பா விசேஷமாய் வார்த்தை நேரத்தை நீங்க ஆண்டவரை அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக எமக்கு நன்றி ராஜாவே. அப்பா அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை அப்பா ஜெபத்திலே எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற அப்பா உறுதியோடு தகப்பனே என்ற தினத்துல இருந்து நாங்கள் கடந்து செல்லுகிற தகப்பனே அப்பா வார்த்தையை கேட்டு அப்பா அதை நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களை தயவாய் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்ற வார்த்தையின்படி அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த விசுவாசத்தை அப்பா எங்களுக்கு இந்த தினத்துல அதை உறுதிப்படுத்தினதுக்கு எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா அந்த 4 பேரின் விசுவாசத்தை பார்த்து தகப்பன அப்பா அந்த தீவிரவாதக்காரனை நீர் சொஸ்தமாக்கினது போல ராஜா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நீங்க அப்பா உறுதிப்படுத்தினதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உங்களுடைய கிருபை தயவு ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இந்த வாரம் முழுவதும் இருக்க போறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா யார் யார் எந்த ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பலவீனத்தோடு வந்திருந்தாலும் உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா நீங்க தொட்டு சுகத்தை கொடுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறார்
ராஜா, உம்மை துதிக்கிற தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி இந்த வார்த்தைகளால் ஆண்டவரை திருப்தியாக்கி போக அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஊழியக்காரர்களுடைய கருத்துல வைக்கிற ராஜா, அப்பா நீங்க வழிநடத்தி வரீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா நீங்க வழிநடத்துங்க, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஏசப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா நீங்க கொள்ளை பொருளை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த மாதத்தின் வார்த்தையின்படி உபாகமும் 28:11 படி எல்லாவித நன்மைகளினால் ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்பி வழிநடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா சிறியவர் முதல் பெரியவர் மட்டும் உடைய கிருபை தயவு இரக்கம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. ஏசப்பா எல்லாத்துக்கும் நீங்க நம்பிக்கையுமே உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார நிகழ்ச்சிகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திங்கட்கிழமை நாளைக்கு டயசிஸ் மீட்டிங், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை சென்னையில் 2 இடங்களில் ஜெபம் பண்ண போகிறோம். முக்கியமாக சென்னையில் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஷாப்பில் ப்ரேயர் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு மதியானத்துக்கு மேலே ஒரு 3 மணி அல்லது 4 மணிக்கு அம்பத்தூரில் எலிசபெத், அதாவது மோனிஷனுடைய ஆயிரத்துக்கு போகிறோம். ஜெபம் பண்ணிக்கங்க. தயவுசெய்து எதுவும் செய்ய வேண்டாம், சாப்பாடெலாம் வேணாம்னு சொல்லியிருக்கேங்க. ஆனால் அந்த தோசை சாப்பாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க எப்போது தான் பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சென்னையில் ஒரு அர்ஜென்ட்டு, ஒரு எமர்ஜென்சி, அதனால போகிறோம். அதனால் வேறு யார் வீட்டுக்கு போக முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை நவீன்குமார் வீட்டில் மாலை 6 மணிக்கு ஜெபம். நவீன்குமார் பீலா, டைட்டஸ் பீலா வீட்டில் ஜெபம். வியாழக்கிழமை கோமதி நேசராஜ் வீட்டில் ஜெபம். வெள்ளிக்கிழமை எப்போது எபிமார் வீட்டு ஜெபம். சனிக்கிழமை குமாரி வீட்டு ஜெபம். இப்படி இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சிகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுதர்சன் ஜெபம் பண்ணியாச்சா? வானத்தை பூமியை படைத்த சர்வ வளம் உள்ள தேவனே, அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே அப்பா, ஒருவராய் நின்று பெரிய அதிசயங்களை செய்கிறதே அப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன் அப்பா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா விசேஷமாக கர்த்தாவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை குறித்து கர்த்தா உங்களுடைய ரகசியத்தை குறித்து அறிந்து கொள்ளவும் ராஜா. எங்களுக்கு நீர் பாராட்ட இருக்கிறதற்காக தயவுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே கடந்த வாரங்கள் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்மணி போல பாதுகாத்து கர்த்தாவே உங்களுடைய பாதுகாப்பை உங்களுடைய பராமரிப்பை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அன்பை கொடுத்து ராஜா எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி படைக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய தயவு பெரியது ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா விசேஷமாக கர்த்தாவே ஏசப்பா இன்று அப்பா ஊழியக்காரை மறைத்து வெளிப்படுத்த வார்த்தைக்காக நன்றி படைக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா வேதத்துள்ள அதிசயங்களை எல்லாம் காணும்படி அப்பா எங்கள் கண்களை திறந்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் காண வேண்டுமாய் நிற்கிற செய்க சாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா கர்த்தாவே எங்களை உங்களுடைய சத்திய வழியில் நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே ராஜா வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் கருத்தை ஒப்புக்கொண்டேன் அப்பா. அப்பா யார் எந்த தேவைகளோடு எந்தெந்த இயக்கங்களோடு வந்தார்களோ ராஜா அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களை ஆசீர்வதிக்கப்பா. அவர் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கிருபை தங்கி இருக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வாதத்த நாளிலே ராஜா அவர்கள் வெறுமையாக செல்லாதவாறு கர்த்தாவே உங்களுடைய அப்பா அப்பா இந்த ஆசீர்வாதம் அப்பா வெறுமையாக செல்லாதவாறு அப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்களா எங்களுக்கு செல்ல நீ கிருபை செய்க சாமி. அப்பா இதோ ராஜா இந்த மாதம் இருக்கிற ஊழியங்களையும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. இந்த வாரத்திலே நடக்க போகிற ஊழியங்களையும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. அப்பா ஊழியக்காரரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கப்பா. அவர் குடும்பத்தின் தேவை சந்திக்கப்பட்டும் ஊழியர்களை ஆசீர்வதிக்கப்பா. அவருக்கு நல்ல பலத்தின் சுகத்தை கட்டிட்டு அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்க நிகழ்வு செய்க சாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த மாதம் கொடுத்த வாக்குதத்திற்காக நன்றி படைக்கிறேன் கர்த்தாவே. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கான இந்த தேசத்தில் அப்பா கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கலையிலும் உன் நிலத்தின் கலையிலும் அப்பா உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் சொன்னீரே ராஜா. அப்பா ஒவ்வொருவரும் அந்த பரிபூர்ண நன்மை காணும்படியாக இருக்க செய்க சாமி.
அப்பா மீண்டுமாய் நாங்கள் ஒன்று கூடும் வரை கர்த்தாவுடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கான மகிமை அனைத்தும் உங்களுக்கே இருக்கிறேன். மீன் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டியது ஜீவனோடு நல்ல பிதாவே. சேர்த்து சொல்லுமா என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, Hallelujah.